Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஜர்தோஷி ஸ்ப்ரிங் எப்படி லாங்கா ஆரி நீடில் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு யூஸ் பண்ற ஆரி நீடில் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஜென்ரலா ரொம்ப நாளா வந்து இந்த 23 நீடில்ல தான் போட்டுட்டு இருக்கேன். 23.45 mm தான் ஆரி ஒர்க் ஜர்தோஷி ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துக்கு தான் நீடில் தின்னா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா திக் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால அந்த ஜர்தோஷி ஏற்ற முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ நான் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். பட் அட் த சேம் டைம் என்னோட ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலாக போடுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான நீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நியர்லி ஒரு 1.5 inch இருக்குன்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ தூரத்துக்கு நீடில் தின்னாக இருக்குது. ஸோ இந்த எண்டு வரைக்கும் நமக்கு அந்த ஜர்தோஷி உள்ளே ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது கண்டினியூஸாக ரொம்ப தூரத்துக்கு உங்களால் ஸ்டிச்சஸ் போட முடியும். சீக்கிரம் கட் ஆகாது, கட் பண்ண தேவையில்லை. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. மேபி நான் ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணாதனால எனக்கு இது தெரியலையா எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல்லாக இதில் தான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். அண்ட் இப்போ தான் இதில் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இப்போ வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஜர்தோஷி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுதான் வந்து இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கு. இது வந்து மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இதை நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இப்படி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இது தள்ளி வரும். இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வரும். இந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி இழுத்திங்கனாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு இழுத்துக்கோங்க. எப்பவுமே கட் பண்ணும்போது இப்படி இழுத்து விட்டு கட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒர்க் வந்து நல்லா வரும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இழுத்து விட்டுட்டு இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிற போகிறேன். நான் என்னோட டியூலிப் நீடில் வந்து இந்த அளவுக்கு தான் ஜர்தோஷி உள்ளே போகும். ஸோ இந்த அளவு மட்டும் தான் நான் கட் பண்ணுவேன். இது எவ்வளோ லென்த்துக்குனாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். எவ்வளோ லாங் லைன்ஸுக்கு நம்ம கூட இப்படி இந்த அளவு கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸ்விங் த்ரெட், நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். எப்பயும் போல் நீடில் உள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இதில் கோர்த்துக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ட் பண்ணணும் இதை. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் அப்படியே கோர்த்துட்டு இந்த ஹூக்கில் இப்போ போல் த்ரெட் மாட்டிட்டு ஸ்ப்ரிங்கை உள்ளே விட்டுட்டு மறுபடியும் நீடில் வந்து ஸ்ப்ரிங் உள்ளே விட்டு நடுவில் கூடி எந்த இடத்துல வேணுமோ ஸ்டிச் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீடில் மறுபடியும் உள்ளே போடணும். போட்டுட்டு எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் தான். இது வழியாக இழுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங்கையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து வரும். எப்பயுமே அந்த மாதிரி தான் மிஸ்டேக் ஆகும். பட் இது கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீடில் இப்படி ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். மறுபடியும் அடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம சாதாரண செயின் ஸ்டிச் போடும்போது நீடிலுக்கு எப்படி ட்விஸ்ட் கொடுப்போமோ இப்போ வந்து இந்த ஹூக் வந்து என் பக்கம் இருக்குது, இந்த லெட்டர்ஸ் வந்து என் பக்கம் இருக்குது, நம்பர் ஆப்போசிட் சைடில் இருக்குது. திரும்ப நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் எப்போயும் செயின் ஸ்டிச் போடும்போது எப்படி ட்விஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் நீடில் கோர்க்கும் போது போட்டுட்டு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ இதுக்குமே நமக்கு சில்க் த்ரெட்டுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா ஸ்ப்ரிங்கும் சேர்த்து இழுக்கும், உள்ளே இருக்கிற த்ரெட்டையும் கரெக்டாக எடுக்கணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். நான்லாம் ரொம்ப நாளைக்கு இது இந்த மாதிரி தைக்கவே மாட்டேன். ஃபுல்லாக கை ஊசிலே தான் தைப்பேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்குமே இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த நீடில் ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல ஆரி நீடில், ஜர்தோஷிக்குரிய நீடில். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லாங் பீஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு லாங் பீஸ் நம்ம இந்த நீடிலுக்குள்ளே போகும். அதனால் அவ்வளோ லாங் பீஸ் எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரை பண்ணுவோம். இந்த நீடில் யூஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா
நிறைய இடத்துல கட்ஸ் வராது, ஜர்தோஷியோட கட்டு நிறைய இடத்துல வராது. எவ்வளோக்கு எவ்வளோ கட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது முடி பிடிச்சி இழுக்கும், டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லாங் நீடில் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து அவ்வளோ டேமேஜ் இருக்காது. ஸோ அதனால தான் இதில் பண்ணுறோம். பரவாயில்ல, நல்லா தான் வருது. அதே தான் மெத்தட்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமை நிறையாவே வேணும். அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்காமல் வெறும் த்ரெட்டை மட்டும் உள்ள கூட இழுக்கணும். நானும் போட்டுட்டேன். இந்த நீடில் வந்து என்னன்னா இது ரொம்ப ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால ஒரு மாதிரி வளையுது, உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஓகே, பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவும் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டோன் சுற்றி ஜர்தோஷி ஒர்க் பண்ணுறது இப்போ ட்ரெண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டோன் ஒட்டி காய வச்சிருக்கேன். இந்த 2 ஸ்டோனும் நல்லா காஞ்சிச்சு. இதை சுற்றி வந்து இந்த நீடில் வச்சு ஃபஸ்ட்டு போடுவோம், இந்த சின்ன ஸ்டோனுக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஜர்தோஷி இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டோனுக்கு ஃபுல்லாக ஒரே பீஸில் போட முடியாது இந்த நீடில் போடுறதுனால. ஸோ சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டோன் பக்கத்துலேயும் ஸோ இங்கே வரைக்கும் தான் இது வரும். அடுத்த பீஸ் போட்டுட்டு ஸோ குந்தன் ஸ்டோன் சுற்றி ஜர்தோஷி ஒர்க்கு பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டுலிப் நீடில் செஞ்சு முடிச்சிட்டோம். இதுவே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஆரி நீடில் வச்சு இந்த ஸ்ப்ரிங்குக்கு போடுவோம், ஐ மீன் இந்த ஸ்டோனுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீடில் திருப்பி எடுக்கிறதுல தான் டெக்னிக்கு. அதாவது உள்ள வச்சு நம்ம திருப்புறோம், திருப்பிட்டு மறுபடியும் அடுத்த செயின் போடும்போது எப்பயும் போல நீடில் நம்ம பக்கம் திருப்பி தான் போடணும். இந்த மாதிரி விட்டுருச்சுன்னா மறுபடியும் நீடில் உள்ள எடுத்து அந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கணும். எனக்கு ஆஸ் யூஷுவல் இந்த ரிவர்ஸ் சைட் போகும்போது வரமாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்குது ஸ்ப்ரிங்கு. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்து விட்டுட்டு விட்டுடும்.
ஸோ இந்த நீடில் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் இந்த நீடில் டியூலிப் நீடில் ட்ரை பண்ணாலுமே ஃபஸ்ட் டைம் போடுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்க தான் செய்யும். கீப் ட்ரைங், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நானும் இதில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டேவும் கற்றுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ இப்போ அடுத்து மிரர் ஒர்க் பார்ப்போம். மிரர் ஒர்க் வந்து நான் இன்றைக்கி 2 சைஸ் மிரரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிரர் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து நம்பர் 8ன்னு நினைக்கிறேன். இது நம்பர் எனக்கு தெரியல. இது வந்து நம்பர் 8. மிரருக்குமே நம்பர் இருக்குது, பீட்ஸ்க்கு நம்பர் இருக்க மாதிரி நம்பர் 10, 8, 12 அப்படின்னு ஒரு சைஸ் இருக்குது. இது வந்து 8. இதோட சைஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுக்கு மிரர் காயட்டும். இந்த மிரர் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜரியில் போட்டு காட்டுறேன். மிரர் சுற்றி ஒரு பென்டகன் ஷேப்பில் ஸ்டிச்சஸ் போடணும், லாங் செயின் ஸ்டிச்சஸ். இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு குட்டி லாக், அப்புறம் இந்த பக்கம் லாங்காக மறுபடியும் லாக்கு, அப்புறம் ரிவர்ஸில் ஒரு லாக், ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்து 5 சைடுக்கு லைன்ஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த லைன் மேலேயே மறுபடியும் திக்காக போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்டிச்சு, அடுத்த ஸ்டிச்சு இதுக்கு பக்கத்தில். இப்போ போடும்போது நீங்கள் லாக் போட தேவையில்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கார்னர்ஸுக்கு அடுத்தடுத்து ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி இந்த எட்ஜில் வந்து மிரர் தெரியாதபடிக்கு திரும்ப திரும்ப சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகணும், லாங் ஸ்டிச்சஸ். ஸோ இப்படி போடும்போது ஒரு நெஸ்ட் ஃபார்மேஷனில் வரும். அண்ட் மிரரோட எட்ஜஸ் எதுவுமே தெரியாதபடிக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். லாஸ்ட்டாக இது சுற்றி ஒரு லைன் ஜரி போட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லைன் பீட் வைக்கலாம், இல்லை ஒரு லைன் ஜர்தோஷி வைக்கலாம், நம்ம சாய்ஸு. எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஆரி எம்ப்ராய்டரியில் மிரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இது பெரிய மிரர் இருக்கும், இதே மெத்தட் தான். பட் இப்போ இதில் வந்து நம்ம 5 சைட்ஸ் போட்டோம் இல்லையா, பெட்டகன் மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். ஸோ மிரரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் போடுறோம் லைனு, இது வந்து எத்தனை லைன் வேணுமோ மாற்றி போட்டுக்கணும். இதில் 1 லைன் போட்டு, செகண்ட் லைன், தேர்ட் லைன்,
இதுலேயும் அது மாதிரி தான் லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக், பேக்கில் ஒரு லாக் போட்டு கொண்டு போகணும். இப்போ நம்ம லாக் போடாமல் போட்டோம்னா என்ன ஆகுன்றதையும் காட்டுறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் அப்படியே இழுக்கிறீங்கன்னா ஜரி வந்து ரொம்ப உள்ளே வந்துடும். இது பெரிய மிரருக்கு கூட அவ்வளோ ஆகாது, சின்ன மிரருக்குன்றப்போ வந்து ஜரி வந்து உள்ளே வந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு லாக் போட்டால் இன்னும் வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அதனால தான் இந்த லாக் போடுறோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் அந்த லாக்கு, அடுத்து போடுற லைன்ஸுக்கு லாக் போட தேவை கிடையாது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கேன்? 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மிரர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லைன்ஸ் எத்தனை வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் லைன் போட போகிறோம். இப்போ போடும்போது லாக் போடாமல் அப்படியே கொண்டு போயிடலாம். வெறும் லாங் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கலாம். இந்த கார்னர்ஸுக்கெல்லாம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டிச் வரணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி திரும்ப இந்த ஸ்டிச்சஸ் போட ஒரு நெட் மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே மிரர் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். இதுலேயே இந்த எட்ஜஸ்லாம் மறையிற அளவுக்கு இந்த ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. மறுபடியும் அதில் மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மெத்தட் தான் த்ரெட்டுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எனக்கு ஆஸ் யூஷுவல் கை ரொம்ப வேர்க்கிறனால நான் த்ரெட்டில் போடாமல் ஜரியில் போட்டு காட்டுறேன். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம 2 ஒர்க் கற்றுக்கிட்டோம். ஒன்று வந்து ஆரி நீடில் வச்சு ஜர்தோஷி ஸ்ப்ரிங் எப்படி போடுறது அப்படிங்கிறதும் மிரர் ஒர்க்கும். இந்த ஆரி நீடில் வச்சு ஜர்தோஷி ஸ்ப்ரிங் போடுறது ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ டூலிப் நீடில் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கனால அது ஈஸியாக வந்துருச்சு. அண்ட் அந்த ட்ரெடிஷ்னல் நீடில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் கட்டாயம் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டூலிப் நீடில்லையும் ட்ரை பண்ணுங்கள், அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது போக மிரர் ஒர்க்கும் முடிச்சாச்சு. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் என்கிட்ட குட்டி ஸ்கொயர் மிரர் இல்லைன்னா நான் அதை காட்டியிருப்பேன். நான் அடுத்த வீடியோவில் குட்டி ஸ்கொயர் மிரர் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.